இன்னைக்கு என்னுடைய மகள் அவன் மூலமா இந்த ஒரு ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சங்கர் சார் எடுத்த படத்துல நண்பன்ல ஒரு அருமையான கருத்து சொல்லியிருப்பாங்க. அதாவது தாய் தந்தையை குழந்தைகள் எது ஆசைப்படுறாங்களோ அதை செய்து கொடுக்கிறது மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லி சில முறைகளை திரிச்சிடறாங்க. அப்படி ஒரு நிலை இருக்கக்கூடாது என்று அந்த படத்துல காமிச்சாங்க. அதனால என்னுடைய பிசினஸுக்கு உண்மையிலேயே என்னுடைய மகள் தேவை. அப்படி இருந்தும் ஏன்னா நாங்க நிறைய இடத்துல நிறைய பிரான்சஸ் போட்டாச்சு, நிறைய வெளிநாடுகளிலையும் எங்களுடைய பிரான்சஸ் எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில என்னுடைய மகள் கண்டிப்பாக வர வேண்டும் ஆசை எனக்கு இருந்தது. அதனாலதான் நீ பிகாம் படிமா எம்பிஏ படிமா அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் உடனே நான் விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படிப்பேன்னு சொன்னான். அதுவும் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் தான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆசை இருக்குன்னு சொல்லி அந்த ஆசையை அங்கிள் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. ஸ்னேகாவோட உடனே எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு சைலண்ட் கில்லர், பேசாம ரொம்ப அமைதியா இருக்கா. ஆனா என்னன்னா இந்த சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இந்த டைம் கம்ஸ் யூ பெர்ஃபார்ம் சொல்லுவாங்க. அதாவது 11 இயர்ஸ்ல ஒரு 2000 பேருக்கு முன்னாடி நாங்க ரொம்ப பயந்து நானும் என் வைப்போம். அவ அரங்கேற்றம் பண்ணுவாரா பரதநாட்டியத்துல 3 வயசுல இருந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டா அவளுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்குமான்னு நினைச்சோம். ஆனா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விடாம அந்த அரங்கேற்றத்துல ஆடினாங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சது இவளுக்குள்ள அவருடைய திறமைகள் இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா பாடுவா, ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு. உண்மையில நானும் என்னுடைய மனைவியும் ஸ்னேகா போன்ற ஒரு பெண்ணை பெற்றெடுத்ததற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். அது எல்லாருமே பாத்தீங்கன்னா படத்துக்கு அவ்வளவு ஈடுபாடோட அவங்க இன்வால்வ் ஆகி அவங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு சாங்கும் வேற வேற மாதிரி ஒரு ரொம்ப அழகா இருக்கு. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி டைரக்டர் சி சந்திரசேகரோட பின்புலங்கிறது யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அது இந்த டீமுக்கு கிடைச்சிருக்குது. அதை எல்லாரும் பயன்படுத்தி ரொம்ப அழகா இந்த படத்தை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு கேட்கிறேன். நியூ கமர் நிறைய ரொம்ப எக்ஸப்ஷனலா பண்ணிருக்காங்க. அவங்களோட சென்டிமெண்ட்ஸ், அவங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் ஐ வுட் லவ் டு தேங்க் மை ஷோராஜ். அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு அவங்கதான் எல்லாருக்கும் காரணம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் தேங்க் பண்ணணும். மை கேமரா சீட்டர் ராஜ்குமார் சார். நான் இது ரெண்டாவது சஜஷன் கொடுத்தாலும் ஒண்ணுமே தான் ஏற்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு. அண்ட் மிஸ்டர் ரஜீஷ் எடிட்டர், மிஸ்டர் மன்ராஜ் நாஷே அவர் தான் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாம் மைனூட்டான டீடைல்ஸ் கூட பார்த்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஷோர் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா டீமும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு எங்களுக்கு. And my brother Jay, he's also been giving support. வீட்டுக்கு போனாலும் அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் தருவாங்க. சின்ன பையன் படிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். And on the whole, I would like to thank everybody. இந்த படம் எனக்கு ரொம்ப பெரிய படம். And சட்டமன்ற சார் 5 லாங்குவேஜ்ல பெரியதான படம் 30 years back. அது தாத்தாவோட பேபி. ஸோ அது என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ I should live up to the expectation. And ரொம்ப சந்தோஷமா இருக்கு. No words to express it. And legendary artist இருக்காங்க. And thank you so much Shankar sir for coming today. It's a pleasure to sit next to you. And எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ எல்லா மீடியா எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணும். ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க from the day one. மிஸ்டர் மகேஷ் மிஸ்டர் ஆனந்த் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சல்மான் சார், சம்பத்ராம் சார், எவ்ரிபடி ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்றேன் எல்லாரும் தேங்க்ஸ் பண்றதுக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் திருப்பி எஸ்எஸ்சி சார் தேங்க் பண்ணோம். எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு I have no words to thank him. And எனக்கு ஏதோ இல்லை, அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. பட் I'm so happy, I'm so proud, and I'm so confident about myself. And எல்லாருக்கும் தேங்க்ஸ். இவ்வளோ நல்ல விஷயம் எனக்கு சொன்னதுக்கு தேங்க்யூ so very much.
Thank you. This is one of the most professional and one of the most quickest films that I've done. And when first SSC sir spoke to me about the film and I saw the authentic Hindi version of it, I was very glad to be a part of this cult classic and hoping that all of you will like the film. There's no effort spared to make the film. And of course we have a very young, very talented little director who's there on the set. Like her mother said, she's not the favorite granddaughter, she's also a favorite on the set. So wishing Sneha all the best, and I'm sure she's going to do very well. Thank you all everybody, thank you so much. Thank you SSC sir. Thank you once again, thank you. Once again I have forgotten to thank my co-star. Thank you so much. And Shankar sir for gracing the occasion, thank you so much. Thank you everybody. Thanks everybody, and thank you so much SSC sir. Thank you so much sir for giving me this film, and Shankar sir, thank you so much for being here. It's nice to see you. And it's a very big film for me, and I'm so happy to be part of this. And I would say thanks to Sneha, working first time with the female director, so it's pretty serious altogether. And my co-star Bindu, Daman, and I'm so lucky to have such a young team. And I'm sure you would like the film. Thank you so much. Namaskar, Monica. On the first one, thank you SSC sir and Sneha for making me a part of this legendary movie. And really happy to be a part of this movie. And need to thank my co-star, Daman, Priya, who's my college laughing and the dreamer. Big pleasure working with you. And thanks a lot. I'm looking forward for the audio launch from the creation.